Dear students, I am Kannan, your maths teacher. In this video, you will learn 12th Mathematics, Chapter 5, Two-Dimensional Geometry. The concept is hyperbola. A hyperbola is a locus of a point which moves such that the distance from a fixed point bears a constant ratio greater than unity, its distance from its directrix bearing a constant ratio, that is E is greater than 1. So the fixed point is a focus and the constant ratio is a eccentricity, and that is unity is a 1. So that meaning is E is greater than 1. E is greater than 1 is a concept. Next, the first subdivision set, equation of the hyperbola in the standard form with the center is center at 0, 0. Equation of a hyperbola in standard form with the center at 0, 0. Right. Let S be the focus, L be the directrix line, E be the eccentricity, that is E is greater than 1. Let P of x, y be the moving point. Draw SZ and PM perpendicular to L. Let A and A dash be the point which divides SZ internally and externally in the ratio E is to 1 respectively. Let A dash equal to 2A. Let the point of intersection of the perpendicular bisector with A dash be C. Then CA equal to CA dash equal to small a. Choose C as the origin and the line CZ is produced as x-axis and the perpendicular bisector of A dash as y-axis. Okay, by the definition of a conic set, what is that? AS by A is equal to E, that is A dash of S divided by A dash of Z equal to E. இப்போ நம்ம இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு டயக்ராம் உங்களுக்கு போட்டு ஆல்ரெடி ஒரு டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் கம்ப்ளீட்டட் டயக்ராம். இந்த டயக்ராம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, எஸ்ன்றது ஃபோக்கஸ், எல் பி த டைரக்ட்ரிக்ஸ், E be the eccentricity, P of x, y be the moving point. இதெல்லாம் வந்து என்னோட எலமெண்ட்ஸ். இப்போ ஸ்டார்டிங் எப்படி இதை ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, SZ and PM perpendicular to L, SCZ and PM ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், perpendicular to Lக்கு இதை இப்போ ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ என்ன செய்யறோம்னா, S அப்படின்றது ஃபோக்கஸ், இது எடுத்துங்க. S அப்படின்றது ஃபோக்கஸு, இசட்ன்றது டைரக்ட்ரிக்ஸில் வரக்கூடிய அந்த பார்ட்டு. இசட் இஸ் த இசட் அப்படின்றது இங்கே இருக்குன்னு வச்சுங்க, இசட் அப்படி இருக்குது. இது வந்து இசட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, இப்போ ட்ரா எஸ்இசட் அண்ட் பிஎம். பிஎம் எம்ன்றது இதில் தான் இருக்கும். பி இஸ் த மூவிங் பாயிண்ட்டு, பி இஸ் த மூவிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து எம் இருக்குது, ரீசன் எம். இப்போ என்ன செய்யணும், ட்ரா SZ அண்ட் PM. SZ and PM. This is perpendicular to L. Lன்றது இந்த டைரக்ட்ரிக்ஸ், அந்த டைரக்ட்ரிக்ஸ் மேலே தான் இந்த கான்செப்ட் எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ் L. ஓகேவா? ஸோ இது பெர்பெண்டிகுலர் இருக்கும். எஸ்இசட்டும் இதுவும் பெர்பெண்டிகுலராக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறோம். டைரக்ட்ரிக்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறோம். தட் இஸ் அ ஃபஸ்ட் ஐடியா. ட்ரா எஸ்இசட் அண்ட் பிஎம். எஸ்இசட் அண்ட் பிஎம் பெர்பெண்டிகுலர் டு எல், எல்லுக்கு பெர்பெண்டிகுலராக வரைஞ்சாச்சு. தென் இதை வேணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, லெட் அதாவது ஏ அண்ட் ஏ டாஸ் பி த பாயிண்ட் விச் டிவைட்ஸ் எஸ்இசட் டிஸ்டன்ஸ். இந்த எஸ்இசட்ன்ற டிஸ்டன்ஸை வந்து ஏன்னா அது இன்டர்னலி எக்ஸ்டர்னலி டிவைட் இந்த ரேஷியோ E:1. E:1 ரேஷியோவில் ரெண்டு பாயிண்ட் டிவைட் பண்ணுது. எஸ்இசட்ன்ற டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இது வந்து ஏ வந்து இன்டர்னல் டிவைடு. இந்த இடத்துல ஏ வந்து இன்டர்னலாக டிவைட் ஆகுது. இந்த சைடு பார்க்கும்போது இங்கேருந்து என்ன இருக்குன்னா எக்ஸ்டர்னல் டிவைடு, இங்கே வெளியில் டிவைட் பண்ணுது. இங்கே ஏ டேஷ் எப்படி டிவைட் ஆகுது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிவைட். இந்த ரேஷியோ E:1, E:1 ரேஷியோவில் டிவைட் ஆகுது. அடுத்து ஏ டேஷோட டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2A யூனிட். இந்த ஏலேருந்து ஏ டேஷுக்குள்ள டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2A யூனிட். அடுத்து என்ன சொல்லணும், ட்ரா த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏ டேஷ். ஏ டேஷுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுறோம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னால் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். தட் இஸ் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். இப்படி ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணோம்னா
It is a perpendicular bisector for A and A dash. Perpendicular bisector for A and A dash complete பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறோம், A and A dash. அடுத்த perpendicular bisector, அதாவது the point of intersection of the perpendicular bisector with A and A dash is C. இது மீட் பண்ணக்கூடியது perpendicular bisectorம் A dash மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் வந்து இதான் அந்த பாயிண்ட்டு, இதை தான் சின்னு சொல்கிறோம். இதுதான் perpendicular bisector A daஷ்ன்ற பாயிண்ட் ரெண்டு மீட் பண்ணுற இடத்த தான் வந்து சி அப்படின்னு சொல்கிறோம். சிலேருந்து ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ யூனிட்டு, சிலேருந்து ஏ டேஷ் வரைக்கும் இருக்குது ஏ யூனிட், ஈக்குவலாக டிவைட் பண்ணுது. ஏன்னா perpendicular bisectorனால டோட்டல் லென்த் வந்து 2a, இங்கேருந்து ஒரு ஏ யூனிட் இங்கே ஒரு ஏ யூனிட் டிவைட் ஆகிருக்கு. ரைட்டு. அடுத்து என்ன சொல்கிறோம், சூஸ் சி எஸ் த ஆரிஜின். சி வந்து நம்ம ஆரிஜினை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆரிஜின் அப்படின்றது 0,0 அப்படி எடுத்துக்கிறோம். இங்கே ஆரிஜின் எப்படி இருக்குது, 0,0. சி எஸ் த ஆரிஜின் 0,0 அண்ட் the line CZ produced as x-axis. இந்த CZன்ற லைனை வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is we are going to use an x-axis அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அடுத்து வந்து and the perpendicular bisector of A dash is an y-axis. இது y-axis அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ரைட், அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலி இந்த ஹைபர்போலா கர்வ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹைபர்போலா கர்வ்ன்ற வேறுனால Pன்ற பாயிண்ட் இப்படி மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்படி பாஸ் ஆகி இது இப்படிலாம் வெர்டெக்ஸ் A dash வழியாக இப்படி பாஸ் ஆகும், இப்படி போகும். இதுதான் அந்த கான்செப்ட். இது ஒரு ஹைபர்போலா கர்வ். இதான் வந்து இந்த ஹைபர்போலா கர்வ்னு சொல்கிறோம். பி ஆஃப் எக்ஸ் கம் ஒய்ன்றது மூவிங் பாயிண்ட்டு. இந்த மூவிங் பாயிண்ட்டு தான் நமக்கு எப்படி மூவ் ஆகுது, ஏ வழியாக பாஸ் ஆகி இப்படி போகுது. இதே மாதிரி இந்த சைடு ஒரு கர்வ் இருக்கும், இது ஏ டேஷ் வழியாக பாஸ் ஆகும், இப்படி பாஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த கர்வ் வந்து இப்படி பாஸ் ஆகும். அப்போ இது வந்து சிமெட்ரிக் கான்செப்டில் இருக்குது. அதாவது வித் ஒய் ஆக்ஸை பேஸ் பண்ணி இது சிமெட்ரிக்காக இருக்குது. அப்போ இந்த சைடு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த சைடு இருக்கும். இந்த சைடு என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த சைடும் வரும். ரைட்டு. அப்போ இந்த இடத்துல ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ். இது வந்து எல் டேஷ்ன்னு இருக்கும். இங்கே எல் இருந்துச்சா இங்கே எல் டேஷ். ஏன்றது இங்கே எப்படி இருக்குன்னா ஏ டேஷ்ன்னு இருக்குது. ஏன்றது ஏ டேஷ். அப்போது ஏவோட கோஆர்டினேட் இது ஆர்ஜின்றனால ஏ டேஷோட கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னா -a,0 இருக்குது. ஏன்னா சிலேருந்து ஏ வரைக்கும் ஏ யூனிட், பட் நெகட்டிவ் சைடு இருக்கனால -a. அதே மாதிரி இதோட கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னா +a,0 இருக்கும். ஏன்னா இங்கே சிலேருந்து இது ஏ யூனிட், பட் பாசிட்டிவ் சைடு இருக்கணும் +a,0. இது பி ஆஃப் எக்ஸ் கம் ஒய். மற்ற வேல்யூலாம் நம்ம இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வேல்யூ வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல் டேஷுக்கு பேர் வந்து டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இங்கே டயக்ராம்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த எல் டேஷ் ரெண்டுக்கும் பேர் வந்து டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இது வந்து எஸ்ன்றது ஃபோக்கஸ். அதே மாதிரி இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்குது இன்சைடு, தட்ஸ் எஸ் டேஷ். இது ஒரு ஃபோக்கஸ், இது ஒரு ஃபோக்கஸ், ப்ளூரலில் சொல்கிறது அந்த ஃபோர்ஸை எப்படி நம்ம சொல்லலாம். இந்த ஃபோக்கஸ் வழியாக பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ராப் ஆச்சுன்னா இதுக்கு இப்போ ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடியது. பட் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ். ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருந்ததுன்னா, இப்படி ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக அப்படி ஒரு லைன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் லேட்டஸ்ட் ரெக்டர்னு சொல்லுவோம். இங்கே ஒரு லேட்டஸ்ட் ரெக்டர் இருக்கும், இந்த சைடு வந்து ஒரு லேட்டஸ்ட் ரெக்டர் இருக்கும். ரைட்டு, இது ஐடியா. ஸோ இதை பற்றி தான் அடுத்ததில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த ரேஷியோவை எடுத்துகிட்டு கிராஸில் எடுத்துகிட்டு அந்த கான்செப்ட் படி இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு இப்போ இந்த இதில் எடுத்துக்கங்க. இப்போது ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏஇசட் இருக்குது. ஏலேருந்து எஸ்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ். இந்த ஏஎஸ் வேணும்னா நம்ம என்ன எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சிலேருந்து வரும். சிஎஸ் மைனஸ் சிஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் திஸ் டிஸ்டன்ஸ் அது கிடைக்கும். அதே மாதிரி ஏ டேஷ் எஸ், இங்கே ஏ டேஷ் இருக்குது, எஸ் இங்கே இருக்குது. ஏ டேஷ் டு எஸ் வரைக்கும் நம்ம போகணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஏ டேஷ் டு சி, சி டு எஸ். அப்போ சிஏ டேஷ் ப்ளஸ்ஸு சிஎஸ்ன்னு எடுத்துகிறோம். சிஏ டேஷ் ப்ளஸ்ஸு சிஎஸ் இந்த பக்கம் எடுத்தாச்சு. அப்போ ஏ டேஷ் ஆஃப் இசட்டு, ஏ டேஷ் ஆஃப் இசட் வரைக்கும் போகணும். இசட்ன்றது இங்கே இருக்குது. ஏ டேஷ் ஆஃப் இசட் போகணும்னா அப்போ என்ன செய்யணும், சென்டர்லேருந்து போகிறீங்க. சிஇசட் ப்ளஸ்ஸு சிஏ டேஷ். இங்கிட்ட வந்து சிஇசட் ப்ளஸ் சிஏ டேஷ், இங்கே வந்து ஏ டேஷ் சி ப்ளஸ்ஸு சிஎஸ்ஸு. சிஏ அப்படின்றது ஸ்மால் ஏ நமக்கு தெரியும். இங்கிட்டு சிஏ டேஷ்ன்றது ஸ்மால் ஏ தான். பட் இங்கே நெகட்டிவ் சைடு, இங்கிட்ட வந்து பாசிட்டிவ் சைடு இருக்குது. அந்த வேல்யூ மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். நம்ம இந்த இது மூலமாக நம்ம என்னென்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, சிஇசட்டோட டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும், சென்டர்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. அடுத்து சிஎஸோட டிஸ்டன்ஸ், இது ரெண்டும் நமக்கு இது மூலமாக கிடைக்கும். இதே கான்செப்ட் நம்ம எலிப்ஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம்.
சிம்பிளிஃபை பண்ணி 2 ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணிங்கன்னா சிஎஸோட வேல்யூ கிடச்சி தட் இஸ் சிஎஸ் ஈக்குவல் டு ஏஇ. அடுத்து வந்து 2 ஈக்குவேஷனை செப்பரேட் பண்ணிங்கன்னா இப்போ சிஇசட் ஈக்குவல் டு ஏ பை ஈன்னு கிடைக்குது. இது கிட்டத்தட்ட எலிப்ஸ் மாதிரி தான். எலிப்ஸ்லையும் இப்படி தான் இருக்குது. சிஎஸ் ஈக்குவல் டு ஏஇன்னு கிடச்சி சிஇசட் ஈக்குவல் டு ஏ பை ஈன்னு கிடச்சி. இப்போ சிஎஸ் அப்படின்றதுனா சென்டர்லேருந்து இங்கே பாருங்கள், அந்த படத்தில் பாருங்கள், சிஎஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, சென்டர்லேருந்து ஃபோக்கஸ்குள்ள டிஸ்டன்ஸ். அப்போ சிஎஸ் ஈக்குவல் டு ஏஇ நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ சிஎஸ்எஸ் ஈக்குவல் டு ஏஇ அப்படின்னா என்ன ஆகும் பாருங்கள். இப்போ சிஎஸோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஏஇ அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏஇ. அடுத்து வந்து சிஇசட், சிலேருந்து இசட் வரைக்கும் இருக்குது ஏ பை இ. அப்போ டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஏ பை இ, டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஏ பை இ. அப்போ எஸ் அண்ட் எஸ் டேஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வந்து இங்கேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது எவ்வளோ இருக்குன்னா ஏஇ டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் ஏஇயை நம்ம எப்படி கூட சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஏஇ இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லலாம். அங்கே எலிப்ஸில் நம்ம சொன்னதான் ஏஇ அப்படின்றத நம்ம என்ன லெட்டர் கூட யூஸ் பண்ணுறோம், சின்ற லெட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சி கமா 0 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி சிலேருந்து எஸ் டேஷ் அப்படி இருக்குன்னா மைனஸ் சி கமா 0ன்னு இருக்கும். சி இஸ் ஈக்குவல் டு ஏஇ. அடுத்து சிஇசட் இது இருந்தது இங்கேருந்து இங்கே வரைக்கும் டிஸ்டன்ஸு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை இன்னு இருக்கும் ஒரு டைரக்ட்ரிக்ஸு. இந்த சைடு ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ பை இ அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ பை இ. இப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இதான் ஏ பை இ. அப்போது இந்த எம்மோட கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஏ பை இ, ஒய் டிஸ்டன்ஸ் தெரியாதனால அப்போ ஒய்1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த ஒய் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாததுனால ஒய்1 எடுத்துக்கிட்டோம். அப்போ இதை எதுக்கு இந்த ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிஎம் டிவைடட் பை பிஎஸ், இது வந்து டைரக்ட் இது டெஃபினேஷன் ஆஃப் கானிக்ஸ், அதை யூஸ் பண்ணோம்னா தான் இதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுக்க முடியும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தான் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா எஸ்பி பை பிஎம். அதாவது இது என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஹென்ஸ் த கோஆர்டினேட் ஆஃப் எஸ் ஆர் ஏஇ கமா 0 பிஎம் ஈக்குவல் டு PM is equal to x minus a by e. இந்த P2M இருக்கு இல்லையா, Pmன்றது x minus a by e. அடுத்து வந்து that is the equation of the directrix x minus a by e equal to 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா let p of x, y be the any point on the hyperbola. ஹைப்பர்போலாமில் இருக்க எனி ஒன் பாயிண்ட்டு. இப்போ டெஃபினேஷன் ஆஃப் கானிக் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்பி பை பிஎம் சொல்கிறாங்க. எஸ்பி டிவைடட் பை பிஎம். அப்போ எஸ்பி பை பிஎம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குன்னா எஸ்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎம் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது எஸ்லேருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸு எஸ் இங்கே இருக்குது, எஸ் இந்த இருக்குது, பின்றது இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகுது, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகுது. அப்போ இது என்ன செய்கிறோம், இது x1 y1 இது x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். இது ஆக்சுவலாக ஏஇன்னு அவங்க போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ x மைனஸ் x1 அதாவது x2 மைனஸ் x1 அப்படின்றது x மைனஸ் சி இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் y1 y2 மைனஸ் y1 அப்படின்றது y மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த சைடு அப்ளை பண்ணுறீங்க x மைனஸ் ஏ பை இ அப்படின்னு நமக்கு வந்துடும். அப்போ இதை ஃபர்தராக ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பென்ஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். என்ன ஃபார்மேட் கிடைக்குதுன்னு பாருங்கள். நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்மேட் கிடைக்குது. இல்லை இ வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி இ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது, இ வந்து கிரேட்டர் தென் 1. அதனால் என்ன செய்கிறோம், இந்த ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும். ஸோ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது வி ஆர் கோயிங் டு செட் த ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறோம், பி ஸ்கொயர் அப்ளை பண்ணுறேன், நம்மளே எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி. அதாவது செட்டிங் என்ன சொல்கிறோம், ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வி அப்டைன் த லோக்கஸ் பி ஆஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை இதுக்கு பி ஸ்கொயர் வரும். ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 விச் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் இட் இஸ் and note that it is symmetric about x axis and the y axis. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸுக்கும் இப்படி மேலே கீழே எக்ஸ் ஆக்ஸுக்கு சிமெட்ரிக்காக இருக்குது, அதே டைமில் ஒய்க்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் த ஒய் ஆக்சஸ் சொல்கிறோம். ஹைப்பர்போலா அதே எலிப்ஸ் அதே தான் சொன்னோம், சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் த ஒய் ஆக்சஸ் சொன்னோம். ஹைப்பர்போலாவுக்கு நமக்கு அதே தான், சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் த ஒய் ஆக்சஸ் அந்த கான்செப்ட் சொல்லியிருக்கோம். இன்னும் ஃபர்தராக இது என்ன எடுத்துக்கிறோம், ஏஇ ஈக்குவல் டு சிசி ஈக்குவல் டு ஏஇ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சிசி ஈக்குவல் டு ஏஇ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் படி பாருங்கள்,
இந்த ஃபார்மேட்டில் சி equal to ஏ, இந்த ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஏஇ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ஏஇன்றது போல் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அப்போ சி ஸ்கொயர் மட்டும் வேணும்னா இங்கே இருக்கிற சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அங்கே கொண்டு போனால் இங்கே போயிடும். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை அவங்க போடல, பட் நமக்கு இந்த ஃபார்மேட் இருக்குது. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதே எலிப்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சு. பட் இங்கே அப்படியே கொஞ்சம் மாற்றி எப்படி இருக்குன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. ரைட்டா? ஸோ இது இந்த கான்செப்ட். இன்னும் அதை ஃபர்தராக எடுத்துக்கிறதா இருந்தால் எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த நெகட்டிவ் இங்கே இதை மட்டும் இங்கே கொண்டு போனால் பாசிட்டிவ் வரும். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த இன்னொரு ஃபார்மேட் என்ன செஞ்சுக்கிறோம், பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டை வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். சி வேல்யூ பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரைட்டு. இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஆஃப் த ஹைப்பர்போலான்னு சொல்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்றது தான். அப்போ எலிப்ஸுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இங்கே வந்து ஆக்சுவலி எலிப்ஸில் இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே வந்து மைனஸ் இருக்குது. அதே மாதிரி பி ஸ்கொயரோட வேல்யூ அங்கே எப்படி இருக்குன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இருக்கும். இங்கே வந்து என்ன கிடைக்குன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா. அடுத்தது வந்து இ வந்து அங்கே வந்து லெஸ் தென் 1, எலிப்ஸில் இ வந்து லெஸ் தென் 1, ஹைப்பர்போலா இ வந்து கிரேட்டர் தென் 1. அதனால் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பி ஸ்கொயர் எப்படி இருந்துச்சுன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர் இருந்துச்சு. இங்கே எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. ஆனால் இ தான் ஹையர் வேல்யூ, ஒன்னோட இ தான் ஹையர் வேல்யூன்றனால இ இஸ் கிரேட்டர் தென் 1னால ஃபஸ்ட்டு இ ஸ்கொயர் வந்துருக்கு, ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 வருது. இதான் வந்து இந்த ஹைப்பர்போலாவுக்கு எலிப்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ். அதனால் மைனட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். டெஃபினிஷன் இந்த படத்துலேயே நம்ம பார்த்துருவோம். எப்படின்னா டெஃபினிஷன் 5.5 என்ன சொல்கிறோன்னா இந்த லைன் செக்மெண்ட் ஏ டேஷ், இந்த ஏலேருந்து ஏ டேஷ் வரைக்கும் இருக்கிற இந்த லைன் செக்மெண்ட் இருக்குல்ல, திஸ் இஸ் த லைன் செக்மெண்ட் ஏ டேஷ், லைன் செக்மெண்ட் ஏ அண்ட் ஏ டேஷ். இதுதான் அந்த லைன் செக்மெண்ட் ஏ டேஷ். திஸ் லைன் செக்மெண்ட் ஏ டேஷ் இஸ் கால்ட் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இதோட லென்த் வந்து 2a. ரைட்டா? ஸோ எலிப்ஸில் இது பேர் வந்து என்ன சொல்கிறோம், மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதே வந்து ஹைப்பர்போலாவில் வரும்போது அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அதோட லென்த் வந்து 2a. பட் லென்த்தை பொறுத்தவரைக்கும் எலிப்ஸ்லேயும் இதுலேயும் ரெண்டு சேம் தான். அடுத்து வந்து லைன் செக்மெண்ட் பி டேஷ். பி டேஷ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒய் ஆக்ஸ் மேலே தான் அந்த பி இருக்கும். இது வந்து பி, இங்கே வந்து என்ன இருக்குன்னா பி டேஷ் இருக்கும். ஸோ இந்த லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, பிக்கும் பி டேஷ் திஸ் லைன் செக்மெண்ட், திஸ் லைன் செக்மெண்ட் பி டேஷ் இஸ் கால்டு த கான்ஜுகேட் ஆக்சிஸ். இதோட லென்த் வந்து 2bன்னு சொல்கிறோம். கான்ஜுகேட் ஆக்சிஸ் லென்த் வந்து 2b. அடுத்தது என்ன சொல்கிறோம், லைன் செக்மெண்ட் சிஏ அந்த லைன் செக்மெண்ட் சிஏ டேஷ், சிலேருந்து ஏ வரைக்கும் சிலேருந்து ஏ டேஷ். இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லிடணும் அப்படின்னா டோட்டலாக வந்து 2a இருக்குது. இப்போ ஹாஃப் லென்த் இங்கே ஒரு ஏ யூனிட், இங்கிட்ட ஒரு ஏ யூனிட் இருக்குது. லைன் செக்மெண்ட் சிஏ ஈக்குவல் டு சிஏ டேஷ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ லென்த்து. அதே மாதிரி சிபி ஈக்குவல் டு சிபி டேஷ், அதுக்கு என்ன சொல்கிறோம்னா ஸ்மால் பின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிஏ டேஷ் இது தனித்தனியாக அந்த லைன் செக்மெண்ட் பேர் வந்து செமி மேஜர் ஆக்சிஸ், சாரி செமி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் சொல்கிறோம். சிஏ அப்படின்றது என்ன சொல்லணும்னா செமி டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ், சிஏ டேஷ்ன்றது செமி டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். இங்கே சிபி அப்படின்றது செமி கான்ஜுகேட் ஆக்சிஸ், சிபி டேஷ் அப்படின்றதும் செமி கான்ஜுகேட் ஆக்சிஸ். ஏன்னா பிபி டேஷ் வந்து கான்ஜுகேட் ஆக்சிஸ், அதில் பாதி வந்து செமி, தட் இஸ் சிபி இஸ் அ செமி கான்ஜுகேட் ஆக்சிஸ், சிபி டேஷ் செமி கான்ஜுகேட் ஆக்சிஸ். இதோட லென்த் வந்து பி யூனிட், இங்கே ஒரு பி யூனிட் இருக்குது. ரைட்டு. அடுத்து வந்து இது சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கனால எஸ் டேஷ் அப்படின்றது நமக்கு இன்னொரு கான்செப்ட் கிடைக்குது. அது வந்து மைனஸ் ஏஇ தான் மைனஸ் C,0 நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு A/E இருந்துச்சு. அப்போ இந்த சைடு என்ன இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் A/E இருக்கும். ஸோ இது எல் டேஷ் டைரக்ட்ரிக்ஸ் வந்து இது வந்து எல் டேஷ். Thus we see that the hyperbola has two foci. Two foci என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா S is equal to C,0, S dash equal to minus C,0. ரைட், அந்த சின்றது ஆக்சுவலாக ஏஇ, அவ்வளோதான். அடுத்து வந்து டூ வெர்டிசஸ், இங்கே ஒரு வெர்டிசஸ் இருக்குது, ஏ அண்ட் ஏ டேஷ். ஒரு வெர்டெக்ஸ் வந்து A,0, another வெர்டெக்ஸ் வந்து மைனஸ் A,0 இருக்குது. ஸோ டூ டைரக்ட்ரிக்ஸஸ் இருக்குது, டூ வெர்டிசஸ் இருக்குது, டூ ஃபோக்கஸ் இருக்குது. ரைட், இதெல்லாம் நம்ம அந்த படத்தில் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டேன்.
அடுத்தது கான்செப்ட் வந்து லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம். லேட்டஸ் ரெக்டம் நான் சொல்லியிருக்கேன். லேட்டஸ் ரெக்டம் இஸ் அ ஃபோக்கல் கார்டு தட் இஸ் பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸ் அட் த சேம் டைம் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ். ஃபோக்கஸ் வழியாக போகணும் அந்த கார்டு வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து லேட்டஸ் ரெக்டம்னு சொல்கிறோம். இந்த லேட்டஸ் ரெக்டமும் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். லென்த் வந்து 2b² டிவைடட் பை a தான். லேட்டஸ் ரெக்டம் இது வந்து L, இது L'. அப்போ L' அப்படின்றது என்னன்னா 2b² டிவைடட் பை a இதான் ஃபார்முலா. L' equal to 2b² divided by a. இதான் வந்து length of the lattice rectum அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், இது ஜஸ்ட் லைக் அதே மாதிரி எலிப்ஸ் மாதிரியே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஐடியா வந்து அசிம்டோட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வந்து அசிம்டோட்ஸ் பார்க்குறோம். அசிம்டோட்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா let p of x, y be a point on the curve defined as y is equal to f of x which moves further and further away from the origin such that the distance between p and some fixed line tends to 0. This fixed line is called the asymptote. Note that the hyperbola admit asymptotes while the parabola and ellipse do not. அப்போ ஹைப்பர்போலாவுக்கு மட்டும்தான் அசிம்டோட்ஸ் கிடைக்கும், எலிப்ஸுக்கும் பேரபோலாவுக்கும் அசிம்டோட்ஸ் கிடையாது. ஸோ அந்த அசிம்டோட்ஸ்ன்றது எப்படின்றத நான் ஒரு டயக்ராமில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவள் கிட்ட ஒரு ஐடியா. அசிம்டோட்ஸ் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இந்த பேசிக்கான ஹைப்பர்போலா கர்வ் மட்டும் பேசிக்கான மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ முதல் a' அதோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். a'-ன்ற அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து b' அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஒய் ஆக்சிஸ், கான்ஜுகேட் ஆக்சிஸ். திஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இதுதான் சென்டர் 0,0. சென்டர் வந்து ஆர்ஜின் 0,0. இப்போ நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஏ அப்படின்னு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்து a' அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது ஏ, இது வந்து a'. இப்போ அந்த ஏ அண்ட் a' சொல்லி தான் நமக்கு என்னாகும், கர்வு சிமெட்ரிக் கர்வு பாஸ் ஆகுது. இதான் ஒரு ஹைப்பர்போலா கர்வு, சிமெட்ரிக்கான கர்வு. அதே மாதிரி இங்கே ஒரு சிமெட்ரிக்கான ஹைப்பர்போலா கர்வு இருக்கும். ஓகேவா, சரி. இப்போ சிமெட்ரிக்காக இருக்க மாதிரி வரைஞ்சிக்க. நான் கொஞ்சம் கூட இதாக வரைஞ்சிருக்கேன், பட் நீங்கள் வந்து சிமெட்ரிக்காக இருக்கிற மாதிரி நல்லா வரைஞ்சிக்கங்க. சரி, இப்போ பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் நான் இங்கே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பின்ற ஒரு பாயிண்ட்டு, P is a point. இப்போ என்ன செய்யலாம், I'm going to draw the straight line. இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது அது இது வழியாக போகுதுன்னா ஆரிஜின் வழியாக போகுது. இப்போ அப்படியே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அதுவும் எப்படி இருக்குன்னா இட் இஸ் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ற பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள். முதல் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இந்த பியோட டிஸ்டன்ஸ் இப்படி குறைஞ்சிட்டே வருது. இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த லைன் இப்படி போயிட்டே இருக்கும். இந்த லைன் அப்படி என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா ரெண்டும் வந்து நியர்லி ரெண்டும் டச் பண்ணிடும். அது எங்கே டச் பண்ணணும்னா அட் த இன்ஃபினிட்டி. இது அதே மாதிரி இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அது எங்கே போய் டச் பண்ணோம்னா அந்த டச் அட் த இன்ஃபினிட்டி. அந்த டச் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, ரைட்டா? ஸோ ஒரு லைன் வந்து கர்வில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் டச் பண்ணிச்சுன்னா தட் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் கால்டு த ஸ்ட்ரெயிட் லைன் கால்டு த டேஞ்சன்ட். ஒரு லைன் வந்து ஒரு கர்வோட ஏதாவது ஒரு பாயிண்டில் டச் பண்ணியிருந்தால் அது வந்து டேஞ்சன்ட் சொல்கிறோம். பட் இந்த லைனை மட்டும் இதுவும் டச் பண்ண ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் பண்ணுது. அந்த டச்சிங் பாயிண்ட்டுங்கிறதுனா இன்ஃபினிட்டியில் இருக்குது, நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அட் த இன்ஃபினிட்டி அப்படியே குறைஞ்சிட்டு இந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டு வந்து இன்ஃபினிட்டி போகும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பீன்ற ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா இதோட டிஸ்டன்ஸ் இப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டு அது இன்ஃபினிட்டி வரும்போது இந்த கர்வ் வந்து டச் பண்ணிடும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி டச் பண்ணிடும். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அட் இன்ஃபினிட்டி இருக்கனால இந்த டேஞ்சன்ட்டுக்கு பேர் வந்து அசிம்டோட்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது டேஞ்சன்ட் லைன், பட் த டேஞ்சன்ட் லைன் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அட் இன்ஃபினிட்டி. அப்படி இன்ஃபினிட்டியில் இருக்கனால இது பேர் வந்து என்ன சொல்கிறோம்னா அசிம்டோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் கான்செப்ட் ஆஃப் அசிம்டோட்ஸ். நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்போலா அட்டு சென்டர், சரி செகண்ட் சப்டிஷன் சொன்னால் டைப்ஸ் ஆஃப் த ஹைப்பர்போலா வித் சென்டர் ஹெச்கமாக்கி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்போலா வித் சென்டர் அட் 0,0 ஆர்ஜின் இருக்கும்போது பார்த்தோம். இப்போ ஆர்ஜின் இல்லாமல் சம் ஹெச்கமாக்கி இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன சொன்னோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா இட்ஸ் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். இது
ஆரிஜின் 0 இருக்கிற மாதிரி இருக்குது, சென்டர் வந்து 0 வழியாக இருக்குது. பட் இதே சென்டர் வந்து H,K'ல இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற இந்த கான்செப்ட் தான் இங்கே நமக்கு பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இது எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஒய் ஆக்சிஸ். டிசன் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்காச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0,0 இருக்குது. பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து 0 இல்லை, சம் H,K இப்படி இருக்குன்னு வச்சுங்க. சென்டர் இந்த இடத்துல வந்து சம் H,Kல இருக்குது, சம் H,Kல இந்த சென்டர் இருக்குது, சென்டர் C இங்கே இருக்குது. இப்போ நான் இது வழியாக என்ன செய்கிறோம், ட்ரா த லைன். இந்த இதில் சென்டர் வழியாக தான் நமக்கு இந்த ஆக்சிஸ் பாஸ் ஆகும். இந்த இதில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா parallel to the x axis இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா இட்ஸ் parallel to the x axis, that is an x dash. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் parallel to the y axis இருக்குது. அப்போ இட் இஸ் அன் y dash அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து எக்ஸு ஒய், H,K வர்றது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இருக்குது. அப்போது இங்கே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் பாருங்கள். அப்போ இங்கே சென்டர் H,K இருக்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும்னா வெர்டெக்ஸ், இங்கே ஃபஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ் வரும், இந்த இடத்துல வந்து டைரக்ட்ரிக்ஸ் வரும், டைரக்ட்ரிக்ஸுக்கு எடுத்து வெர்டெக்ஸ் இருக்குது. டைரக்ட்ரிக்ஸ் கூட இப்போதைக்கு மார்க் பண்ண வேணாம், வெர்டெக்ஸ் மூலம் மார்க் பண்ணுவோம். இது வெர்டெக்ஸ் ஏ இருக்குது, வெர்டெக்ஸ் ஏ இருக்குது. அந்த வெர்டெக்ஸ் ஏ வழியாக தான் கர்வ் பாஸ் ஆகும். இந்த கர்வ் வந்து இப்படி பாஸ் ஆகும். வெர்டெக்ஸ் ஏ வழியாக சிமெட்ரிக் கர்வ், மேலே கீழே ஈக்குவலாக இருக்க மாதிரி கர்வ் பாஸ் ஆகும். அந்த வெர்டெக்ஸ் ஏக்கு அடுத்து தான் கர்வோட இன்சைடில் தான் ஃபோக்கஸ் எஸ் இருக்கும், ஃபோக்கஸ்ஸு எஸ் இருக்கும். ரைட்டு. இப்போ இது எப்படி எடுக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக 0 இருக்கும்போது இந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா C,0 இருக்கும். பட் இப்போது இங்கேருந்து இந்த இது வந்து C,0, தட் இஸ் AE,0, அதான் C,0. இந்த C,0ன்றது எப்படி இருக்குன்னா இங்கேருந்து இந்த C டிஸ்டன்ஸுக்கு முன்னாடி இங்கே ஒரு H வேறு ஆட் ஆகிருக்கு, இங்கே வந்து ஒரு K டிஸ்டன்ஸ் இருக்குது, இது H டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, ஆரிஜின்லேருந்து H டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்து C இருக்குது, இங்கே ஒரு H டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ C + Hன்னு சொல்கிறோம், இல்லை H + Cன்னு சொல்கிறோம். இட் இஸ் அண்ட் H + C. இது H + C, கமா H + Cக்கு அடுத்து என்ன இருக்குன்னா H + C, கமா K வந்து பார்த்திங்கன்னா அதே இதில் இந்த Kன்றது என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஒய் டிஸ்டன்ஸ், இந்த ஒய் டிஸ்டன்ஸில் தான் இங்கேயும் அப்படியே தான் இருக்குது. அப்போ K அப்படி Kவாக தான் இருக்குது. எக்ஸில் மட்டும்தான் ஒரு C டிஸ்டன்ஸ் ஆட் ஆகிருக்கு. ரைட்டு. இப்போ இந்த வெர்டெக்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா ஏ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெர்டெக்ஸ் ஏ நான் இங்கே கூட எழுதுறேன், அங்கே இடம் இதாக இருக்கனால இங்கே எழுதுகிறோம். ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஆக்சுவலாக C to A வந்து ஸ்மால் ஏ யூனிட், C to A வந்து இது வரைக்கும் என்ன இருக்குன்னா ஸ்மால் ஏ யூனிட் இருக்கும். பட் அதோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆட் ஆகிருக்குன்னா H டிஸ்டன்ஸ். அப்போ என்ன செய்யணும்னா H + A, கமா அந்த K அப்படி எடுத்துக்கிறீங்க, H + A, கமா K எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல டைரக்ட்ரிக்ஸ் வரும். இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன வரும்னா டைரக்ட்ரிக்ஸு. இந்த டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது டைரக்ட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி x = நமக்கு என்ன இருந்துச்சு, x = A/E இருந்துச்சு. அந்த x = A/Eயோட என்ன ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு H டிஸ்டன்ஸ் ஆட் ஆகிருக்கு. அப்போ x = H + A/E, H + A/E அப்படின்னு வரும். ரைட்டு. இதுவே இந்த சைடு வரும்போது இங்கிட்ட ஆப்போசிட்டில் வரும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருந்துச்சுன்னா சென்டருக்கு அடுத்து இங்கேருந்து இங்கிட்டு கொஞ்சம் தூரம் இதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தள்ளி இங்கே என்ன இருக்குன்னா A' இருக்கும், டிசைன் A' இருக்குது. அந்த A' வழியாக தான் இந்த கர்வ் பாஸ் ஆகும். இந்த சைடு ஓப்பனாக இருக்கிற மாதிரி இப்படி வரும், A' வழியாக அப்படி கர்வ் இருக்கும். அப்போ இங்கேருந்து என்ன இருக்குன்னா S' இருக்கும், இங்கே வந்து S'. இப்போ இதனோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு S' எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக Cலேருந்து இங்கே ஒரு எவ்வளோ தூரம் ஆரிஜினுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா H டிஸ்டன்ஸ் இங்கே மூவில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து Cலேருந்து S' வரைக்கும் வந்து -C இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்னா H - C அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, கமா இது K அப்படி எடுத்துக்கிறோம். S' = H - C, கமா K. அதே மாதிரி A' என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி H - A, கமா K அப்படின்னு வரும். ஏன்னா இங்கேருந்து Cலேருந்து இங்கே A யூனிட் இருக்கும், அதை நம்ம இதிலேருந்து Hலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ H - C, கமா K, இது வந்து H - A, கமா K வரும். ஸோ பிட்வீனில் தான் இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A'-க்கும் இதுக்கு பிட்வீனில் தான் நமக்கு ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். இந்த டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து டைரக்ட்ரிக்ஸ். இந்த டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே
x is equal to h minus a by e இருக்கும். h minus x equal to minus of a by e சொல்லுவோம். அது எதிலிருந்து மைனஸ் பண்ணால் h minus a by e இருக்கும். ரைட். அப்போ இதனோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எக்ஸுன்றதுக்கு பதிலாக இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குன்னா x minus h the whole square divided by a square வந்துடும். அடுத்து வந்து y square பதிலாக சார் y minus k the whole square divided by b square that is equal to 1. இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வித் சென்டர் h and k இருக்கும்போது. என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வித் h and k இருக்கும்போது. அடுத்து வந்து சியோட ஃபார்மேட் என்ன சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். ஸோ இதான் வந்து என்ன கான்செப்ட் சொன்னோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை தான் இங்கே இருக்குது. 1 செகண்ட் பார்த்துருவோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா வித் சென்டர் சி ஆஃப் h, k and the transfer axis parallel to the x axis is given by x minus h the whole square by a square minus y minus k the whole square divided by b square equal to 1 and the coordinate of the vertices are அதெல்லாம் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம். coordinate of the foci அதுவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸஸையும் இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த டைப்பில் பார்க்குறோம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே வந்து இது வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இது 0,0. இப்போ நம்ம என்ன செய்யணும், சம் h, k எடுத்துக்கிற போகிறோம். h, k அதாவது 0 இல்லாமல் சம் h, k எடுத்துக்கிற போகிறோம். ஸோ இது எங்கே வேணாலும் இருக்கலாம். நான் இங்கே கூட எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல அப்படியே ஒரு h, k புக்கில் அங்கே எடுத்துருக்காங்க. ஸோ இந்த எடுத்துக்கிறோம். இதான் வந்து h, k. அந்த h, k வழியாக நம்ம என்ன செய்கிறோம், ஒய்க்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். அதே மாதிரி எக்ஸுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். எக்ஸுக்கு பேரலாக இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டாச்சு. இது வந்து எக்ஸ் டேஷ் அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து எடுத்துங்க ஒய் டேஷ்னு எடுத்துங்க. இது வந்து சி ஆஃப் h, k அப்படின்னு எடுத்துட்டாச்சு. சரிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா சென்டருக்கு எடுத்து இமீடியட்டாக அடுத்து என்ன இருக்குன்னா டைரக்ட்ரிஸ் இருக்கும். சென்டருக்கு எடுத்து ஹைப்பர்போலா பொறுத்தவரைக்கும் இமீடியட்டாக இருக்கிறது வந்து டைரக்ட்ரிஸஸ். இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். இந்த சைட்லேயும் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் அது முதல் போட்டுக்கு 2 டைரக்ட்ரிஸஸ் போட்டாச்சு. அடுத்து டைரக்ட்ரிஸஸ்க்கு எடுத்து இமீடியட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஏ டேஷ். இங்கே வந்து ஏ இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்குன்னா இதுக்கு அடுத்து வந்து ஏ டேஷ் இருக்கும். இந்த கர்வ் இப்படி பாஸ் ஆகும்னா ஏ அண்ட் ஏ டேஷில் ஏ வந்து இப்படி பாஸ் ஆகும். சரி, இங்கே தான் ஏ டேஷ். இங்கே ஏ டேஷு, இது ஏ டேஷு, இங்கே வந்து ஏ வரும். இங்கே வந்து ஏ. ரைட்டு. இப்போ இந்த கர்வ் வந்து இப்படி பாஸ் ஆகும். இப்படி இருக்கும். ஸோ ஏக்கு அடுத்து இன்சைடில் தான் எஸ் இருக்கும். இங்கே வந்து எஸ் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்குன்னா இங்கே வந்து எஸ் டேஷ் இருக்கும். இங்கே வந்து எஸ் டேஷ். ஸோ இதுக்கு பேர் வந்து டைரக்ட்ரிஸஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் வந்து இந்த இது வந்து டைரக்ட்ரிஸஸ். இது 2 டைரக்ட்ரிஸஸ். இப்போ இந்த கான்செப்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது இதுவே வந்து நமக்கு சென்டர் 0,0 இருக்கும்போது எஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் 0,0 இருக்கும்போது எஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, சின்னு இருக்கும். எஸ் டேஷ் எப்படி இருக்கும்னா 0, -சின்னு இருக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா HK இருக்குது. சென்டர் வந்து எப்படி இருக்குது, HNK இருக்குது. சி ஆஃப் HNK இருக்கும்போது என்ன ஆகும் பாருங்கள். சி ஆஃப் H, K இருக்கும்போது எஸ் என்ன ஆகும். எஸ் பார்த்தீங்கன்னா அதே இப்போ எஸ்ஸுங்க வந்து எப்படி இருக்குன்னா எஸ்ஸுங்க இருக்குது. பட் என்ன இருக்குன்னா எஸ் வந்து ஆக்சுவலாக 0,0 இங்கே இருந்துச்சுன்னா அந்தலேருந்து ஒரு K டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு. ஏன்னா ஒயில K அந்த சரி ஒயில இதில் தான் ஹச் இருக்குது. ஆக்சுவலி H, K ஹச்சுன்றது இப்போ நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வரும். அப்போ இதுக்கு வந்து H, இதில் நமக்கு ஒரு A டிஸ்டன்ஸ் C டிஸ்டன்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Kயில் C டிஸ்டன்ஸ் ஆட் ஆகிருக்கு. K + C. இது ஆக்சுவலாக இங்கே வரைக்கும் K யூனிட் இருக்குது. அதோட ஒரு C யூனிட் ஆட் ஆகிருக்கு. பட் ஹச்சை பொறுத்தளவுக்கு அஸ் யூஷுவல் அப்படி தான் இருக்குது. H + 0 இருக்குது. பட் Kயில் மட்டும் என்ன செய்கிறோன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு K யூனிட் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு C ஆட் ஆகிருக்கு. K + C.
ஏன்னா இங்கே வரைக்கும் இதுதான் 0 0, இங்கே வந்து இது ஹச்சு, இது ஹச்சு, இது வந்து கே யூனிட். அப்போ நமக்கு என்ன வரணும், எஸ் வந்து வரும்போது ஹச் அப்படியே ஹச்சாகவே இருக்கும், பட் கே யூனிட் மட்டும் கே ப்ளஸ் ஏ இருக்கும். எஸ் டேஷ் வரும்போது இதே ஃபார்மேட்டு, ஹச் அப்படியே ஹச்சாவாக இருக்கும், கே மைனஸ் சியாக இருக்கும், கே மைனஸ் சி. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ பார்க்குறோம், இங்கே கூட எடுத்துக்கிறோம், ஏ எடுத்துக்கிறோம். ஏ வந்து வெர்டெக்ஸு. வெர்டெக்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹச் டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்குது, இந்த ஹச்சு ஹச்சாகவே இருக்குது. பட் கேல மட்டும் என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு கே டிஸ்டன்ஸோட ஒரு ஏ யூனிட் ஆடாது. அப்போ கே ப்ளஸ் ஏ, கே ப்ளஸ் ஏ. ஏ டேஷ் அப்படின்றதுனா ஹச்சுக்கமாக கே மைனஸ் ஏன்னு வரும். ஏ டேஷ்ன்றது ஹச்சுக்கமாக கே மைனஸ் ஏன்னு வந்துருச்சு. ரைட். டைரக்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இது பேரலல் டு இது இருக்கனால ஒய் சீக்வல்ட்டுன்னு வரும். இப்போ ஒய் சீக்வல் டு ஒய் வந்து என்ன இருக்குது, கே ப்ளஸ் ஏ பை ஈன்னு வரும். இங்கே ஒய் சீக்வல் டு கே மைனஸு ஏ பை ஈன்னு வரும். ஒய் சீக்வல் டு கே ப்ளஸ் ஏ பை இ, ஒய் சீக்வல் டு கே மைனஸு ஏ பை இ. இதுதான் அந்த கான்செப்ட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன். இதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா அதே ஃபார்மேட்டு. இப்போ ஆர்ஜினாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், சரி ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இப்படி இருக்கும். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். எது மட்டும் தான் இடம் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் மட்டும் மாறும், ஒய் எக்ஸும். எலிப்ஸில்க்கும் இதுக்கு இதான் டிஃப்ரென்ஸ். எலிப்ஸில் பார்த்தீங்கன்னா எது மாறும் அப்படின்னா ஏபியோட பொசிஷன் மாறும் அந்த டைப்புக்கு வந்து. இதில் பார்த்தீங்கன்னா எதோட இது மாறுது அப்படின்னா எக்ஸ்ஒய்யோட பொசிஷன் மட்டும் மாறுது. அப்போது ஹச்கமா கே இருக்குது 0 0வாக இருக்கும்போது, சென்டர் 0 0வாக இருக்கும்போது, சென்டர் ஹச்கமா கேவாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு பதில் என்ன போடணும், ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸு எக்ஸுக்கு பதில் எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் parallel to the y axis. ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஏ டேஸ் இதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைன் செக்மெண்ட் பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எங்கே இருந்துச்சுன்னா parallel to the x axis இருந்துச்சு. இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் parallel to the y axis இருக்குது. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் parallel to the y axis, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா வித் சென்டர் சி வச்சுக்கோமா கே, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் parallel to the y axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஏ எப்படி இருக்குன்னா ஹச்கமா கே ப்ளஸ் ஏ, ஏடாஸ் வந்து ஹச்கமா கே மைனஸ் ஏன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கோஆர்டினேட் ஆஃப் த ஃபோர்ஸை ஹச்கமா கே ப்ளஸ் சி, எஸ் டேஸ் வந்து ஹச்கமா கே மைனஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டைரக்ட்ரிஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிமார்க்குங்க வர்றீங்க. ரிமார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிமார்க்கில் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரிமார்க்கில் இந்த சர்க்கிள் டிஸ்கிரைப்ட் ஆன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் ஆஃப் த ஹைபர்போலா ஆஸ் இட்ஸ் அ டயமீட்டர். ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் வந்து டயமீட்டர் இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா தட் இஸ் கால்டு த ஆக்சிலரி சர்க்கிள் ஆஃப் த ஹைபர்போலா. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலரி சர்க்கிள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் டயமீட்டராக இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா இந்த சர்க்கிளுக்கு பேர் வந்து ஆக்சிலரி சர்க்கிள். அதோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அடுத்து வந்து இந்த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த ஹைபர்போலா இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் இஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். அதாவது மாடுலஸ் ஆஃப் பிஎஸ் மைனஸ் பிஎஸ் டேஸ் ஈக்குவல் டு 2a கேன் பி ப்ரூவ்டு சிமிலர் டு எலிப்ஸ். இது எலிப்ஸில் என்ன பார்த்தோம்னா பிஎஸ் ப்ளஸ் பிஎஸ் டேஸ் ஈக்குவல் டு 2aன்னு பார்த்தோம். தட் இஸ் லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அப்படி இருந்துச்சு. இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் அப்படி வந்து பிஎஸ் மைனஸ் பிஎஸ் டேஸ் அதுக்கு மாடல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எந்த வேல்யூ வேணாலும் ஹையர் வேல்யூ இருக்குது, எது வேணாலும் லோயராக இருக்கலாம். அதனால் அதுக்கு மாடல் எடுத்திருக்காங்க. பிஎஸ் மைனஸ் பிஎஸ் ஈக்குவல் டு 2a அப்படின்னு நமக்கு இருக்குது. இது ஒரு நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்டாண்டர்ட் டைப்பு. ஸ்டாண்டர்டாக எல்லாமே இருக்குன்னு அவசியம் இல்லை. சம்டைம் இப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் வந்து இதெல்லாம் நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க. ரைட். இதோட வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இனி இந்த இன்ட்ரோடக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி சம் போடுறது, எக்ஸசைஸ் 5.2ல் இருக்க சம் எப்படி போடுறதுன்றதை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. எக்ஸசைஸ் 5.2 கொஸ்டின் நம்பர் 3. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா இன் ஈச் ஆஃப் த கேசஸ் கிவன் பிலோ.
ரைட்டு. இப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன செய்யணும்? we have to form a equation of the hyperbola ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ரைட்டு. இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸை வந்து +or-2, அண்ட் எக்ஸென்ட்ரிசிட்டி இஸ் 3/2. இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். முதல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எப்படி இருக்குது, அலாங் த எக்ஸ் ஆக்ஸா அலாங் த ஒய் ஆக்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னே சொல்லிடலாம் அந்த அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா எக்ஸில் வந்து கோஆர்டினேட் இருக்குது, ஒய் கோஆர்டினேட் 0 இருக்குது, +or- ஃபார்மேட் இருக்கனால அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிடலாம். இருந்தாலும் ஒரு சிம்பிள் டயக்ராம் ஒன்று போட்டு பார்த்துக்கலாம். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு சிம்பிள் ஃபார்மேட் எடுக்கிறேன். இப்போ இது திஸ் இஸ் அன் எக்ஸ் ஆக்சிஸ். இதை வந்து நான் சரி ஒய் ஆக்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா +2, 0 அப்படின்றது இங்கே எடுத்துக்கிறேன். இங்கிட்ட என்ன எடுத்துக்கிறேன் -2, 0 அப்படின்றது இங்கே எடுத்துக்கிறோம். சென்டர் சி வந்து 0, 0 அப்படின்னு எடுத்துட்டாச்சு. இது என்ன சொல்லணும்னா எஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்லணும்னா S' சொல்லலாம். ஏன்னா ஃபோர்ஸை வந்து S and S' தான் சொல்லுவோம். இப்போ இப்படி இருக்கனால கண்டிப்பாக என்ன இருக்குது, சென்டர் 0, 0. ஏன்னா சென்டர் த மிட் பாயிண்ட் ஆஃப் SS'. அப்போ என்னோட மிட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா 0, 0 இருக்குது. அப்போது இதில் பார்க்கும்போது என்ன இருக்குது, இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. ஃப்ரம் த கிவன் டேட்டா the transverse is along the x-axis. இப்போ clearly center C is 0, 0 அப்படி நம்ம சொல்கிறோம். அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னா லெட்டு என்ன எடுத்துக்கிறோம்னா ஃபோர்ஸை. லெட்டு கூட தேவையில்லை, என்னாலும் போட்டுங்க. லெட் ஃபோர்ஸை ஆர் S of 2, 0 and S' of -2, 0. E eccentricity is E is equal to 3/2 இது கொடுத்துருக்காங்க. is equal to 3/2. இப்போ the equation of the hyperbola is of the form. The equation of the hyperbola is of the form x minus h the whole square divided by a square minus of y minus k the whole square divided by b square that is equal to 1 அப்படின்னு வருது. ரைட்டு. இப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம். இல்லைனா ஹச் கேக்கு 0, 0 போடும்போது நம்ம டேரெக்டாக எந்த ஃபார்மேட் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா h0 போட்டோன்னா x²/a²-y² டேரெக்டாக இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இதுவே எடுத்துக்கலாம். ஏன்னா ஹச் கேக்கு நம்ம 0 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா x²/a²-y² = 1 அப்படி நமக்கு கிடச்சிரும். இப்போ we need a² and b² வேல்யூ, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ரைட்டு. இப்போ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். பட் நமக்கு இப்போ என்னென்ன தெரியும்னா எஸ் அப்படின்றதோட ஆக்சுவல் ஃபார்மேட் வந்து a,0. a,0ன்றது என்ன இருக்குன்னா 2, 0 இருக்குது. எஸ் வந்து c,0. எஸ் வந்து c,0 therefore 2, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு S'(-) -c,0 that is equal to -2, 0ன்னு இருக்குது. அப்போ தட் இஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம், சியோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சியோட வேல்யூ வந்து 2. பட் சி வந்து ஏஇ = 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏ அப்படி இருக்கட்டும். ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும். ஈயோட வேல்யூ வந்து 3/2 போட்டாச்சு. 3/2 = 2. 3/2 = 2. அப்போ ஏ = 2 இன்ட்டு இங்கே வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும் 2/3ன்னு வரும். அப்போ ஏ = 4/3. ஏ = 4/3. அப்போ a² என்ன வரும்னா 16/9. 16/9 வரும். a² = 16/9 அதை எடுத்துட்டாச்சு. அடுத்தது இன்னும் b² வேல்யூ தான் வேணும் நமக்கு. நவ் அதுனா c² = a² + b² அப்படின்னு சொல்கிறோம்.
பட் என்ன வரும்னா சி ஸ்கொயரோட வேல்யூ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வந்து 16/9, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16/9 ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இது இங்கே வந்துச்சுன்னா 4 - 16/9 that is equal to b square, that is equal to b square. 9 4s are 36, 36 minus 16 divided by 9 that is equal to b square. அப்போ 20 divided by 9 that is equal to b square. 20 divided by 9 that is equal to b square. Therefore the required equation of the required equation of the hyperbola is x square by a square minus y square by b square that is equal to 1. இப்போ x square by a square அப்படின்றது 16/9 minus y square by b square அப்படின்றது 20 divided by 9 that is equal to 1. இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 9x square divided by 16 minus of 9y square divided by 20 that is equal to 1. That is equal to 1. ஸோ இதோட ஃபஸ்ட் சப்டிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2 அதே தேர்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிஷன் பார்க்குறோம். ஆக்சுவலாக தேர்ட் கொஸ்டின் கூட ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா ஃபார் த கிவன் இன்ஃபர்மேஷன். இப்போ ஆக்சுவலாக கிவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா சென்டர் வந்து 2,1, ஒன் ஆஃப் த ஃபோர்ஸை வந்து 8,1 அண்ட் கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரிக்ஸ் x equal to 4. இதை வச்சு நம்ம பண்ணணும். இப்போ முதல் ஈக்குவேஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் பேரலல் டு த ஒய் ஆக்சஸ், இதில் எதுன்னு நம்ம முடிவு பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா x equal to 4 டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தாலே இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஒரு சிம்பிள் டயக்ராம் ட்ரா பண்ணுறது மூலமாக இது ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அந்த டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். எப்படி டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ வந்து ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். திஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸ் ஆக்சிஸ், இட் இஸ் அன் ஒய் ஆக்சிஸ். இங்கே சென்டர் 0 0 இருக்குது. பட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க சென்டர் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 2,1, எக்ஸில் 2, ஒய்யில் வந்து எக்ஸில் 2, ஒய்யில் வந்து 1. அடுத்து எக்ஸில் 8, எக்ஸில் 8, ஒய்யில் வந்து 1 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. முதல் இந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு, இதுதான் ஆக்சுவலாக சென்டர். இந்த சென்டர் வழியாக 2 லைன் ட்ரா பண்ணிங்க. ஒன்று வந்து பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்து பேரலல் டு த ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுங்கள். இப்போ பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இப்படி போகும். இது எக்ஸ் டேஷ், இது வந்து என்ன ஆகும்னா ஒய் டேஷ். இப்போ இதுதான் h, k, இது 8,1. இது சென்டர் வந்து என்ன இருக்குன்னா 8,1. 4 அப்படின்றது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல x equal to 2 இருக்குது, அடுத்து x equal to 3, அடுத்து x equal to 4 இந்த இடத்துல இருக்கும். அப்போ இது வழியாக டைரக்ட்ரிக்ஸை முதல் வரைஞ்சிக்கங்க. x equal to 4 இந்த டைரக்ட்ரிக்ஸ், இங்கே தான் டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது. இது x equal to 4 is the directrix. முடிச்சாச்சு. அடுத்து ஃபோர்ஸை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸை வந்து 8,1, இங்கே தான் 8, இதுதான் எஸ் தான் என்ன இருக்குன்னா 8,1 அப்படின்னு இருக்குது. 8,1. அப்போது நம்ம கர்வ் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸை இன்சைடில் இருக்கும், வெர்டிசஸ் வழியாக பாஸ் ஆகும். வெர்டிசஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸுக்கும் ஃபோர்ஸைக்கு நடுவில் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வெர்டிசஸ் ஏன்றது இங்கே இருக்கும். இட் இஸ் அன் ஏ. இப்போ அந்த கர்வ் இந்த மாதிரி பாஸ் ஆகும். இந்த கர்வ் ஏன்றது வழியாக பாஸ் ஆகும். ஃபோக்கஸ் இன்சைடு தட் டைரக்ட்ரிக்ஸ் இதுக்கு அடுத்து இருக்கும். அடுத்து வந்து இது வந்து சென்டர் சி ஆஃப் h, k. இதுதான் h, k. சென்டர் வந்து சி ஆஃப் h, k. ரைட்டு, இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இது வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இதுபடி பார்க்கும்போது இந்த இடத்துல எஸ் எப்படி இருக்கும், எஸ் நம்ம இந்த h, kன்ற கான்செப்ட் படி பார்க்கும்போது என்ன இருக்கும், எஸ் எப்படி இருக்கும்னா நமக்கு எஸ் வந்து h ப்ளஸ் சி, கேன்னு இருக்கும். அது எஸ்ஸு. இப்போ டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும்னா h ப்ளஸ் a/e இருக்கும். h ப்ளஸ் a/e அந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும். இப்போது இப்படி எப்படி ஆரம்பிக்கிறோம்னா
solution of the from the given data the transverse from the given data the transfer axis is parallel to the x-axis. Therefore the equation of the hyperbola is the equation of the hyperbola is of the form x minus h the whole square divided by a square minus y minus k the whole square divided by b square that is equal to 1 அப்படினு இருக்கு. பட் நம்மகிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா s of foci ஒன் ஆஃப் த foci s வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,1 இருக்குது. இந்த 8,1 எதுக்கு ஈக்குவல்னா s of h plus c, kக்கு ஈக்குவல். இங்கே வந்து c of h, k that is equal to என்ன இருக்குன்னா சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8,1 c of h, kன்றது சென்டர் வந்து 8,1. அப்போ therefore என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் கம்பேர் பண்ணும்போது h plus c is equal to 8ன்னு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளது 8க்குள்ளது, பட் ஹச்ன்றது என்னென்னா 8. சரி, சென்டர் c of h, k என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,1. c of h, kன்றது ஆக்சுவலாக இட் இஸ் 2,1. அப்போ இங்கே என்ன வரும்னா இட்ஸ் 2,1. c of h, k வந்து 2,1, s வந்து 8,1. அப்போ இங்கே h வந்து 2 இருக்கும். அப்போ 2 + c is equal to 8ன்னு வரும். அப்போ c is equal to 8 minus 2, இப்போ c is equal to 6 அப்படின்னு வரும். c is equal to 6. இது என்ன கொடுத்துருன்னா டேரக்ட்ரிக்ஸ் வந்து x equal to 4 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா h plus a/e equal to 4. hன்றது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2 plus a/e equal to 4. அப்போ a/e equal to 4 plus 2 இங்கே போச்சுன்னா -2ன்னு வரும். அப்போது a divided by e equal to +2ன்னு வரும். a divided by e equal to +2 வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ae கிடச்சிருக்கு. a equal to 6, a into e is equal to 6, a/e equal to 2ன்னு கிடைக்குது. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 into 2 ரெண்டு மல்டிபிள் பண்ணுறேன். ஆக்சுவலி 1ன்றது என்னன்னா ae into a/e that is equal to ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 6 into 2 ae into a/e. இப்போ என்ன செய்கிறோம் 6 into 2ன்னு போடுறோம். இப்போ e கேன்சல் ஆயிடுது. இந்த ஈயும் கேன்சல் ஆயிரும். அப்போ a into a வந்தோம்னா a ஸ்கொயர் equal to 12ன்னு வரும். a ஸ்கொயர் equal to 12. அடுத்து b ஸ்கொயரோட வேல்யூ வேணும். பட் c square equal to a square plus b square அப்படின்னு தெரியும். b square மட்டும் வேணும்னா என்ன செய்கிறோம் c square minus a square equal to b square அப்படின்னு வச்சுக்கலாம். c square minus a square equal to b square. அப்போ c squareன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா c வந்து என்ன பார்த்துருக்கோம் 6 square minus aன்றது a square வந்து 12 பார்த்துருக்கோம். that is equal to b square. 36 minus 12 that is equal to b square. 36 minus 12ன்றது 24 equal to b square. b square equal to 24. இப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருச்சு a ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருச்சு, b ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருச்சு. இனி அடுத்து வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா தான் பண்ணணும். therefore the required equation of the hyperbola
Therefore the required equation of the hyperbola is x minus h. Hன்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம் 2 divided by x minus h the whole square divided by a square வந்து 12 minus y minus k. y minus k ன்றது என்ன இருக்குது k வந்து ஆக்சுவலாக 1 y minus 1 the whole square divided by b square வந்து 24 that is equal to 1. The required equation of the hyperbola is x minus 2 the whole square by 12 minus y minus k y minus 1 the whole square divided by 24 equal to 1 அப்படின்றது. ஸோ இதோட வந்து செகண்ட் சப்டிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் நம்பர் 5.2 அதில் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்குறோம். 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா ஃபார் த கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ தேர்ட் சப்டிஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாசிங் த்ரூ த பாயிண்ட் 5, -2 அண்ட் லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் 8 அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் 3 இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது பாசிங் த்ரூ த பாயிண்ட் P ஆஃப் x, y கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் த ஸ்மால் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம இங்கே பண்ணணும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தனால இதுக்கு நமக்கு டயக்ராம் தேவையில்லை, டேரெக்டாக ஆன்சருக்கே போயிடலாம். நம்ம இப்போ சொல்யூஷன் எப்படி ஆரம்பிக்கணும்னா since the transfer axis is along the x-axis, clearly center C is 0,0 and along the x-axis center என்ன ஆயிரும்னா 0,0 வந்துரும். Therefore the equation of the hyperbola Therefore, the equation of the hyperbola is of the form. So, the form எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா x square by a square minus y square by b square that is equal to 1 அப்படின்னு இருக்கு. இப்போ we need a square b square value. இப்போ a square ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிச்சலாம்னா length of the transfer axis, length of the equal to 8, that is இப்போ நம்ம என்ன 2a equal to 8. அப்போ a is equal to 8 by 2, so that is equal to 4. இதை கேன்சல் பண்ணோம்னா 4 வரும். அப்போ a is equal to 4, a is equal to 8 by 2, அப்போ a is equal to 4 வந்துருச்சு. Therefore the equation becomes equation எப்படி மாறினா x square by 16 minus y square by b square that is equal to 1 அப்படின்னு வந்துடும். அடுத்து என்னன்னா it passes through. It passes through the point P of x, y is equal to என்ன இருக்குன்னா 5, -2. 5, -2. இது x வேல்யூ, இது y வேல்யூ. இதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? therefore என்ன ஆகும்னா எக்ஸுக்கு பதிலாக 5 போடுங்க. அப்போ 5 square divided by 16 மைனஸ் ஒய்க்கு பதிலாக -2 the whole square divided by b square equal to 1. 5 square வந்து 25, 25 by 16 மைனஸ் 4 by b square equal to 1 அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? 1 இங்கே கொண்டு வந்துருக்கு, இதை அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 25 divided by 25 by 16 equal to 1 plus 4 divided by b square. இப்போ 25 by 16 minus 1 is equal to 4 by b square இப்படி எடுத்துக்கிறேன். 1 இங்கே வந்துச்சுன்னா -1 ஆயிரும். -4 b by b square அங்கே வந்துச்சுன்னா +4 by b square அப்படின்னு வந்துடும். இப்போ இது கழிச்சு எடுத்தோம்னா 25 minus 16 divided by 16 that is equal to 4 by b square. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 by b square. இப்போ இது வந்து என்னன்னா 9 divided by 16, 25 minus 16, 9 divided by 16 into 4 divided by b square. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
b square equal to என்ன வரும்னா 4 into 16 divided by 9 வரும். அப்போ b square equal to 16 into 4 வந்து 64 divided by 9 வந்துடும். 64 divided by 9. இப்போ b square வேல்யூ வந்துருச்சு. Therefore இப்போ a square b square தெரிஞ்சிட்டனால therefore the required equation of the hyperbola is required equation of the hyperbola is x square by a square. a square என்றது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா a square வந்து 16 minus of y square by b square என்ன பார்த்தோம்னா 64 divided by 9 பார்த்தோம், that is equal to 1. இப்படி எழுதலாம். or இதை மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா x square by 16 minus 9y square divided by 64 that is equal to 1 அப்படி எழுதலாம். x square by 16 minus 9y square by 64 equal to 1 is the required equation of the hyperbola. ஸோ இதோட தேர்ட் சப்டிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த தேர்ட் கொஸ்டினில் இந்த 3 சப்டிஷன்ஸ் என்னென்னா சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போ மெயினாக வந்து அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து parallel to the x axis, parallel to the y axis, transfer axis parallel to the x axis, transfer axis parallel to the y axis, அது எதுன்னு நம்ம செக் பண்ணணும். அப்புறம் அது தெரிஞ்சாலே அதை வச்சு அதனோட ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடலாம்.